இறந்து போனது ஒன்று, மக்கணும் இல்லையா? மக்கணுன்னா என்ன நடக்குது? இங்கே ஏதோ ஒன்று அதை சாப்பிடுது இல்லையா? ஏதோ ஒரு உயிர் சாப்பிடுது, ஒரு புழுவோ ஏதோ ஒன்று சாப்பிடுது. அது சாப்பிடாட்டி என்ன ஆகும்? நம்ம இருக்க முடியாது, அங்கே இருக்க முடியாது. ஒவ்வொன்றும் அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நான் அந்த இறந்து போனதை சாப்பிடக்கூடிய எல்லா உயிரினத்தையும் அழிச்சிடுவேன், அது கெட்ட உயிரினமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா, ஒவ்வொன்றும் நம்ம விளங்கிக்கிறதுக்காக காட்டப்படுது. மனிதர்களுக்குள்ளேயே நம்ம ஒருத்தர் மதிக்கலைன்னா, வாழும்போது நீங்கள் 1000 வருஷத்துக்கு முந்தின வாழ்ந்தவங்கள நீங்கள் மதிக்கிறீங்க, ஃபோட்டோ வச்சுக்கிறீங்க, சிலையாக வச்சுக்கிறீங்க, தினாவளி கும்பிட்றீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. அவங்களுக்கு மாலை மரியாதை, அவங்களுக்கு உணவு படைக்கிறீங்க. இல்லாத மனிதருக்கு நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இவங்களுக்கு நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அவன் பசிக்குதான்னு கூட தெரியல, அவன் சாப்பாட்டையும் சேர்த்து நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேங்கிறத பற்றி கவலையே இல்லை. என்னோட வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதனுக்கு நான் மரியாதை இல்லை. ஆனால் எனக்கு முன்னர் எத்தனையோ அவன் யாருன்னு கூட தெரியாது, ஒரு பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவனை இன்னைக்கு நான் வழிபட்டுருக்கேன், அந்த மனிதரை வழிபட்டுருக்கேன். எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்? எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்? ஒவ்வொருத்தரும் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனை நான் மனிதனாக பார்க்கல, ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நான் தெய்வமாக பார்க்குறேன், வாழ்ந்த மனிதனை தெய்வமாக பார்க்குறேன். இதை செய்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, நான் பொய்யான வாழ்க்கை வாழ்கிறேன். பாதுகாப்பு இருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு இல்லைன்னு பொய் சொல்கிறேன். அவையுடைய வாழ்க்கை முழுவதுமே அந்த பொய்யிலே கட்டமைக்கப்படுது. இது எனக்கு பொய்னே தெரியாத அளவுக்கு நான் போதையில் ஆயிடுறேன். நான் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு தெரியும், அந்த அளவுக்கு அவ்வளோ அமைதியாகவும் பொறுமையாகவும் பேசுகிறேன். பழகிருச்சு எனக்கு, பொய்யே பழகிருச்சு எனக்கு. முதல்ல தப்பு பண்ணால் நமக்கு பதறும் இல்லையா, கை கால் நடுங்கும், பார்த்துனே தெரிஞ்சுபிடிச்சிடலாம் பொய் சொல்லுது குழந்தை அப்படின்னு. முதல் சொன்னால் கூட சாப்பிட்டியான்னா இல்லை சாப்பிடல அப்படின்னு, வாயை தொடச்சிக்கிட்டே சொல்லணும் சாப்பிடல அப்படி. அதுக்கு தெரியல, அது பழகல. அவர் செஞ்சு பழகிச்சுன்னா ரெடியாகவே இங்கே வருது. இது ஏன், இதெல்லாம் ஏன் நிகழுது? உறுதியாக நிற்க முடியாது. ஏன் உறுதியாக நிற்க முடியாது? நீங்கள் உங்களுடைய உணர்வுக்கு நீங்கள் பொருத்தமாக இல்லை, நெருக்கமாக இல்லை. பொய்யான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம நம்பிக்கை வாழணுங்கிற நம்பிக்கை இல்லை, பொருள்கள் மீது வந்துருச்சு, மாறிட்டு வர்றோம். மனசை விட்டுட்டு உடம்புக்கு வந்துட்டோம். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வதற்கு பதிலாக வெளிப்படையானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்களாக நம்ம வர, நம்மளால் உறுதியாக அங்கே இருக்க முடியல. இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது கூட அங்கே போய் சொல்ல